என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு மிகப்பெரிய ஆசான். என் தாயின் சொல்லை, என் தகப்பனின் சொல்லை நான் கேட்கிறேன். என் காதுகளில் அதை உள்வாங்கிக் கொள்கிறேன். கரடு முரடாகத்தான் வரும், ஆனால் உள்வாங்கிக் கொள்கிறேன். மரண படுக்கையின் போது என் அப்பா சொன்ன வார்த்தை, குழந்தைகளே, 15 வயதில் உனக்கு புரிந்துவிட வேண்டும் என்கின்ற பேரார்வத்துடனும் பெரும் பிரார்த்தனையுடனும் மனதில் பொங்குகின்ற பெரும் கருணையுடனும் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனப்படுத்திக் கொள் குழந்தையே. இந்த 15 வயது மிக முக்கியமானது. இந்த 16 இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் யாரிடத்திலும் அது கிடையாது. இவர்களிடத்தில் பதவி இருக்கலாம், பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இளமை இவர்களிடத்தில் இல்லை. உன்னிடத்தில் இருக்கிறது. அறுவடை செய்து கொள். எப்படி அறுவடை செய்வது? அப்பா சொன்னார், तारीख में माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் தெரியுமா? காலம் தன் பேரேட்டில் மிகப்பெரிய ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. அது சொல்லும் ரகசியம் இதுதான். வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளில் தான் தவறு, தண்டனை கிடைக்கிறது. தலைமுறை தலைமுறைக்கு, யுகங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது. நான் தன்னம்பிக்கை பேச்சாளராக உலா வருகின்ற பொழுது எனக்கு நிரம்ப பிடித்த அருணிமா சின்ஹா பத்தி நான் சொல்லுவேன். அவளை கசக்கி போட்டாங்க. ட்ரெயின்ல கீழே விழுந்தா. 1:30 மணிக்கு வாலிபால் பிளேயர் பாட்னால இருந்து போயிட்டு இருந்தா, கீழே போட்டாங்க. டெல்லி போயிட்டு இருந்தா ஒரு வேலை இன்டர்வியூக்கு. எதிர்த்தா 4 பேர், தாங்க முடியல, கசக்கி ரோட்ல தூக்கி போட்டாங்க. இன்னைக்கும் போய் பாருங்க, உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணும் பொழுது அருணிமா சின்ஹா அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அவளுடைய ஸ்டோரி வரும். அவ கால் உடைஞ்சி, கை உடைஞ்சி, முதுகு உடைஞ்சி அந்த பிளாட்ஃபார்ம், அந்த தண்டவாளத்திலே கிடக்கிறான். காலையில 1:30 மணிக்கு விழுந்தவ சாயந்தரம் 5:30 மணிக்கு அவளுக்கு வந்து உதவி வருது. நடுவுல இன்னொரு ட்ரெயின் வேற அடிச்சுட்டு போகுது. முதுகு தண்டு முத்தமா இல்ல. அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது ஹாஸ்பிட்டல், பரேலி ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க அனிஸ்தீசியா இல்ல. அவ ஸ்போர்ட்ஸ் கேர்ள். ஒரு கால் ஏற்கனவே போயிடுச்சு, இன்னொரு கால ஆபரேஷன் பண்ணலன்னா அந்த காலம் போயிடும், அனிஸ்தீசியா இல்ல. அந்த பாப்பா சொல்லிச்சா, அப்போ 22 வயசு அவளுக்கு. அவ சொன்னாலாம், காலையில இருந்து கிடக்கிற நாய் பக்கத்துல வர்றத மயக்கத்துல கல்லடி பட்டு பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். கல்லால எடுத்து அடிச்சு அடிச்சு ரொம்ப வலிச்சுது எனக்கு. அதை விடவா வலிச்சிட போது, ஆபரேஷன் பண்ணுங்கன்ட்டா. அனிஸ்தீசியா இல்லாம ஆபரேஷன் பண்றாங்க. அடுத்த நாள் 10:30 மணிக்கு தான் அனிஸ்தீசியா வருது. கொஞ்சம் நினைச்சு பாரு, அந்த ராத்திரி அவளுக்கு எப்படி இருந்திருக்கும். அவ அந்த துக்கத்தை கடந்து அனிஸ்தீசியா வந்து 3 நாள் தூங்குறான். 4வது நாள் எழுந்திருச்சு எல்லாரையும் பாக்குறோம். அவங்க மாமா வர சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, என்ன எவரெஸ்ட் ஏறலாமா? உடனே அவ சொன்னால, என்ன கிண்டல் பண்றீங்களா, காலையிலன்னு சொல்லி காட்டுறீங்களா? ஏய் லூசு, சிகரம் ஏறுவதற்கு, எவரெஸ்ட் ஏறுவதற்கு 2 கால் வேணாம்ப்பா, 1 போதும் அப்படின்னு போயிருக்காருங்க. 2011 மார்ச் மாசத்துல அடிபடுதுங்க. 2013 மே எவரெஸ்ட் ஏறிட்டா அருணிமா சின்ஹா. ஏறிட்டா பாருங்க. எனக்கு எங்க தெரியுமா அவளை ரொம்ப பிடிச்சது, அவ எங்க விழுந்து சாவரத்துக்கு இருந்தாலோ அந்த தண்டவாளத்துல வந்து சொல்றா, இங்கேதானே எனக்கு மரணம் வந்தது, என்னை இந்த இறைவன் காப்பாற்றினான் என்று சொன்னான். ஏதோ ஒரு நன்மைக்காகத்தானே காப்பாற்ற வேண்டும். அந்த நன்மை என்ன என்று நாம் தேடத் தொடங்கினேங்கிறாங்க. இங்க எத்தனை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு தெரியல. உன் பாட்டிக்கு கிடைக்காது, உன் அம்மாவுக்கு கிடைக்காது, எத்தனையோ வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. அருணிமா சின்ஹா மாதிரி பாரு. எதுக்கு அருணிமா சின்ஹா உட்கார்ந்து இருக்கிற நம்ம அமைச்சர்? 2004 ரோட் ஆக்சிடென்ட். பனைமரம் உயரத்துக்கு கார் தூக்கி அடிக்குது. கால் மட்டும் 6 துண்டு. அவங்க முன்னால் உட்கார்ந்து இருக்க. இன்னைக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் வாழ்வுத்துறை அமைச்சர். அது கைத்தட்டலுக்கான மேட்டர் இல்ல. கைத்தட்டலுக்கான மேட்டர் சொல்றேன் நான். அமைச்சர் பதவி யார் யாருக்கோ கிடைக்கிறது, இவருக்கும் கிடைத்திருக்கு. என் மனதில் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய உயர்வு எங்க தெரியுமா? 2004 அவருக்கு ஆபரேஷன், இன்னைக்கும் பிளேட் வச்சிருக்காரு கால்ல. சொன்னார், இப்பதான் என்னன்னு சொன்னார். கால்ல அந்த ஆபரேஷன் நடந்து முடிஞ்ச உடனே டாக்டர் அவருக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? இங்க பாருங்க, இனிமேல் நடக்கிறது கஷ்டம்.
உங்களால் யோகாசனம்லாம் இனிமேல் பண்ண முடியாது, பத்மாசனத்துல கூட உட்கார முடியாது. ரொம்ப கவனமா நீங்க பார்த்துக்கணும், இல்லைன்னா உங்க உடல் நலம் கெட்டுடும். சொல்லப்பட்டது 2004. 2014ல 21 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடி சாதனை படித்து அந்த டாக்டரை போய் பார்த்திருக்கேன். நேற்று வரைக்கும் 152வது மேரத்தான் ஓடிட்டார். 21 கிலோமீட்டர் ஓடுறாருங்க. 14 கிலோமீட்டர் டெய்லி ஓடுறாரு. நடைப்பார். எங்க வெளிநாடு போனாலும் எல்லாரும் மாலுக்கும், எல்லாருமே சாப்பிடுற இடத்துக்கும், எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் பொழுது இவர் மட்டும் நடைபயிற்சியில் இருப்பார். நான் யோசித்து பார்க்கிறேன், எது உனக்கு கிடையாது என்று இந்த உலகம் சொன்னதோ, நீ யார் எனக்கு சொல்லுவதற்கு, இதோ அதை பெற்று காட்டுகிறேன் பார் என்று எழுந்து நின்ற ஒரு எழுச்சி நாயகனை நாம் அமைச்சராக கொண்டிருக்கிறோம். அவர் நின்று பேசுறாருங்க. அவர் நின்று 20 நிமிஷம் பேசுற வார்த்தையில ஒரு தடங்கள் இல்லை. அவர் சொன்ன அந்த நலத்திட்டங்களை எப்படி பார்க்கிறது? அமைச்சர்னா இவர் தாங்க அமைச்சர். இப்படி சொல்லணும், தகவல்களை இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்.